வணக்கங்க. இன்றைக்கி 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு மோர் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் நல்லா ஒரு 1/2 லிட்டர் தயிர், நல்லா கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கட்டியாக சாப்பிடணும்னு பிடிக்கும்னா அப்படியே ஊற்றிக்கலாம். ஒரு சின்ன மிளகா, கொஞ்சமாக தேங்காய் பூ, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 6-7 மிளகு, கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சம் பெருங்காயம் தாளிக்கலையும் போடலாம். ஆனால் நம்ம இதில் போட்டு நம்ம மிக்சியில் அடிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். அவ்வளோதான். மிக்சியில் நல்லா பீட் பண்ணிட வேண்டியதான். இப்போ ஒரு பேனில் எண்ணெயை காய வச்சு அதில் நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, பொடியாக நறுக்கின இஞ்சி, ரொம்ப கொஞ்சம் ஆட் பண்ணால் போதும். ஒரு வெள்ளைப்பூடு, அதையும் குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம், அதுவும் குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு வத்தல், கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான். லைட்டாக வதக்கிட்டு 5 நிமிஷத்தில் இது நீங்கள் செஞ்சிடலாம். எல்லாம் ஒன்று எடுத்து நீங்கள் அறுத்து போடணுன்னு கூட இல்லை, லைட்டாக தட்டி போட்டால் கூட போதும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்க அந்த மோர் மிக்சர், தயிர் மிக்சரையும் அப்படியே ஊற்றிடலாம். உங்களுக்கு தண்ணியாக வேணுன்னா கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கட்டியாக வேணுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ உப்பு சேர்த்துருவோம். நீங்கள் இதை கொதிக்க விட வேண்டாம், அப்படியே அந்த முறை கூடுனதுமேவும் சுற்றியில் பாருங்கள், அந்த முறை கூடினதுமே ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், ஹீட் பண்ணக்கூடாது தயிரை. அதனால் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளாக மோர் குழம்பு முடிஞ்சிருச்சு. ஊறுகாய், பாவக்காய் வச்சு மோர் குழம்பு சாப்பிட்லாம்.